நாளைய தீர்ப்புல ஆரம்பிச்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. Success is not a luck, it is the law. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி என்பது விபத்து அல்ல, விதி. விதினா என்ன? இந்த தலையில் எழுதியிருக்கு அந்த அது இல்லை, லா, சட்டம். அதை பற்றி சொல்றேன். இப்போ இதை கீழே போட்டால் என்ன பண்ணிடும்? ஒரு விதி இருக்குது, புவி ஈர்ப்பு சக்தின்ற ஒரு விதி, த லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? அது மாதிரி வெற்றிக்கும் என்ன இருக்கு? விதி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, விதி. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி என்பது ஒரு விபத்து அல்ல, ஒரு விதி. இன்னும் சொல்றேன், வெற்றி என்பது ஒரு திடீர் செயல் அல்ல, ஒரு திட்டமிட்ட செயல். சி ஜோசப் விஜய் அவருடைய வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், நிறைய பேர் சொல்றாங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? சிஎம் ஆயிட்டாரு அப்படின்றாங்க. ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிருக்கலாம், ஆனா இந்த திட்டம் ஆரம்பிச்சு 25 வருஷம் மேல ஆகுது. It is not a short time act, it's a long time plan. சில நேரத்தில் நம்ம தப்பான தகவலை உள்ள வச்சுட்டோம்னா நீங்களும் தப்பா நம்பிடுவீங்க. நாளைய தீர்ப்புல ஆரம்பிச்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. சக்சஸ் இந்த ஷார்ட்ல நடக்கிறது அப்படின்றது அதுவே ஒரு விதமான ஃபேக். அது உங்களை ஏமாத்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. இளைய தலைமுறை இளைய தளபதியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது 2 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒரு காரியம் அல்ல, இது பல வருஷத்தின் திட்டமிட்ட ஒரு கனவு, ஒரு செயல் இன்றைக்கு நிஜமாக மாறி இருக்கிறது. ஆமென். இப்போ ஒலிம்பிக்ல ஒருத்தர் மெடல் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 5 கோடி 3 கோடி இதோ பரிசு கொடுக்குறாங்க, தொகை கொடுக்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. எல்லாரும் பார்க்குறவன்னு சொல்லலாம், பாருப்பா விசில் ஊறினாங்க, அங்கன்னு ஓடினாங்க, இத்தனை கோடி அடிச்சாங்களே. 1/4 மணி நேரத்தில் 3 கோடின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? 1/4 மணி நேரத்தில் 3 கோடி, நான் 10 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படிமா. விளங்குதா? புதிய தலைமுறை ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரே நாளில் ரோம சாம்ராஜ்யம் உருவாகவில்லை. இது ஒரு லாங் டைம்ல ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி நடந்த ஒரு செயல். ஒவ்வொன்று கல்லா அடுக்கி ஒவ்வொன்றாக செய்து அதன் விளைவு தான் இப்போ என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்கிறது. நம்ம எப்போவுமே ஒரு வெற்றியை கரெக்டாக கணிக்கணும், கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும், கரெக்டாக நம்ம அதை என்ன பண்ண ஆரம்பிக்கணும், புரிந்து கொள்ள ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நமக்கு தப்பான செய்தி என்ன பண்ணிடும், உள்ள போயிடும். உங்கள் எதிர்காலம் என்பது எங்க ஒளிஞ்சிருக்கு? உங்கள் நிகழ்காலத்துக்குள்ளே. டெய்லி நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்குள்ளதான் தேவன் எதை வச்சிருக்கிறாரு? வெற்றியை வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லட்டுமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தம் 3 வருஷம் பண்ணலாம், 5 வருஷம் பண்ணலாம், 10 வருஷம் பண்ணலாம், ஆனா ஒரு நாள் ஆமென், தேவன் அந்த வெற்றியை உங்களை சந்திக்கும்படியாக அவர் செய்வார். ஆமென்.